Hi guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 545வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல நிறையவே அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சேனல்ல 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆஃபர் ஜோன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்ல இருக்கிற பெஸ்ட்டான மொபைல் ஆஃபர்ஸையும் அதே மாதிரி பட்ஜெட் கேஜெட் தமிழ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானோட பெஸ்ட்டான ஆஃபர்ஸையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இங்க அமேசானோட ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாறுமாறா இட்டு வந்திருக்காங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோஸோட லிங்க் ஐ பட்டன்ல இருக்கும். கண்டிப்பா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ இன்னைக்கான அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகோவோட போகோ C31 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐபோனோட ஐபோன் 13 ப்ரோ இதனோட கேமரா ரொம்பலாம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரியல்மியோட ரியல்மி 9ல என்ன ஸ்பெக்கோட வரும் அப்படின்ற டீடைல் தெரிய வந்திருக்கு. அது போகவும் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பார்த்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி அவங்களோட டெக் ப்ராடக்ட்ஸ்க்கான லான்ச் இன்னைக்கு வச்சிருந்தாங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்த ரியல்மியோட ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர், ரியல்மியோட ஹேண்ட் வேக்யூம் கிளீனர், அது போக ரியல்மியோட ஏர் பியூரிஃபையர், இந்த மூணையுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின நிறைய டீட்டெயில் நம்ம பார்த்துட்டோம். ப்ரைஸிங்கை மட்டும் லைட்டாக பார்த்துருவோம். இங்கே ரியல்மியோட அந்த ஏர் பியூரிஃபையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 7000 ரூபாய்க்கு ஆஃபரில் மட்டும் சேல் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி இங்கே வேக்யூம் கிளீனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 7500 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி இந்த ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 20000 ரூபாய் பிரைஸ்க்கு சேல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த ஆஃபர் டைம் மட்டும்தான். அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து இதனோட சேல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் போகோவோட போகோ C31. ஆமா, போகோவோட இந்த C31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதை பார்க்கறதுக்கு அப்படியே அந்த போகோவோட போகோ C3 பார்த்த மாதிரி தான் இருக்கு. புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நீங்க தான் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். ஏன்னா இதில் அப்படி ஒன்றும் பெருசாக இருந்த மாதிரி தெரியலங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே, மீடியாடெக்கோட ஹீலியோ G35 அப்படின்ற ப்ராசஸர், 13 MP-க்கான மெயின் கேமரா, 5 MP-க்கான ஃப்ரண்ட் கேமரா, அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பேக்ல தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. 5000 mAh பேட்டரி, 10 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இதனோட 3GB 32GB வேரியன்ட் 8500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லையும், 4GB 64GB வேரியன்ட் 9500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம். போகோவோட C3 டிசைனை அப்படியே திரும்பவும் எட்டு வந்திருக்காங்க. இங்க எனக்கு மாறி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் மட்டும் தான். இதை தவிர பெருசான்னு இல்லை. இதை தவிர எதுவுமே இந்த மாதிரி தெரியல. ஸோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் விவோலேருந்து நேற்றே நம்மளோட அப்கமிங் மொபைல் வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன். விவோட X70 Pro Pro Plus அந்த ரெண்டையுமே இன்னைக்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு நேற்றைக்கான அப்கமிங் மொபைல்ஸ் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலையா, லிங்க் ஐ பட்டன்ல கொடுத்துறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல விவோட V70 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல். இதை பத்தி சொல்ல தேவையே இல்லை. இதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120Hz AMOLED டிஸ்பிளே, Snapdragon 888 ப்ராசஸர், 50 MP-க்கான கிம்பிள் கேமரா கொடுத்திருக்காங்க. இதனோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக விவோட Vivo X70 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபிளாக்ஷிப் மொபைல் தான். இதுல 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்ல AMOLED டிஸ்பிளே, 50 MP-க்கான கிம்பிள் கேமரா, மீடியாடெக்கோட MediaTek Dimensity 1200 அப்படின்ற ப்ராசஸரோட கொண்டு வந்திருக்காங்க. இங்க மீடியாடெக்கோட Dimensity 1200 அப்படின்னு கேட்ட உடனே நம்ம வந்து 25 இருந்து 30000 ரூபாய் பிரைஸ்ல இருக்கும் அப்படின்னா நம்ம மனசுக்கு வரும். ஆனால் அவங்க லான்ச் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது விவோ பிடிக்கும், விவோட ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம். கேமராஸ்க்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த அப்டேட் இன்னைக்கு லான்ச் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து கடைசி லான்ச்சா இருந்தது எல்லா ப்ராடக்ட்ஸும். ஸோ அதனால மோட்டோவோட மோட்டோ G20 அப்படின்ற அவங்களோட டேப்லெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல லான்ச் பண்ண டேப்லெட். ஸோ கம்மி பிரைஸ்ல யாருக்காவது டேப்லெட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டீடைலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி 8 இன்ச் டேபா வருது. இதுல வந்து ஹீலியோட P22T அப்படின்ற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 5 MP ரேர் கேமரா, 2 MP-க்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 10 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இங்க நான் ஆரம்பிக்கும் போது என்னமோ இது வந்து கம்மி பிரைஸ் டேப்லெட் அப்படின்னு கெத்த ஆரம்பிச்சேன். இந்த ஸ்பெக்ஸை பார்த்த உடனே எனக்கு தோன்றது என்னன்னா இதுக்கு நான் ரியல்மி டேபே எடுத்துட்டு போயிடுவேன்டா அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த கேமராவை பாருங்க, நம்ம வந்து டேபை வந்து வீடியோ கால்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த 2 MP கேமரா வச்சு எந்த அளவு வீடியோ கால் பேச முடியும்னு தெரியல. இப்போ வளர்ந்துருக்க டெக்னாலஜிக்கு சும்மாவே வீடியோ மொக்கையாக இருக்கும். இதில் இந்த 2 MP கேமராவில் பேசணும்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த டேபை வாங்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க. மற்ற டேபும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரைஸ் போட்டு வாங்க முடியுமா அப்படின்றத. வேற வழி இல்லடா, இதான் என்னோட பிரைசிங் அப்படின்னா இந்த டேப் தான் உங்களுக்கான ஆப்ஷன். அடுத்த அப்டேட் Xiaomiலேருந்து Android 12க்கான ஸ்டேபிள் அப்டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ப்ரோக்ராம்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே என்னென்ன மொபைல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 3 மொபைல் தான். அதில் 2 இந்தியாவில் லான்ச்சே ஆகலை. ஒன்று MIயோட Mi 11 Ultra,
அல்ட்ரா அவங்களோட ஃபிளாக்ஷிப் மொபைல். ரெண்டாவது எம்ஐயோட Mi 11, அது போக Mi 11i. இந்த மூணு மொபைலுக்கும் இப்போ அவங்க வந்து ப்ரோக்ராம் டெஸ்டிங்கை ஸ்டேபிள் அப்டேட்காக ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மொபைல் இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்களும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். வேணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட் ஐஃபோனோட iPhone 13 Pro. ஐஃபோன் தான் எப்பவுமே கேமரா கிங் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது DSO மார்க்லேருந்து ஐஃபோனை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணி இது வந்து எத்தனாவது இடத்துல வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 4th பிளேஸில் தான் வந்திருக்கு DSO மார்க்கில். இங்கே ஃபோட்டோஸ்க்கு 144ம் வீடியோக்கு 119ம் எடுத்திருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் அதிகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஃபோனோட iPhone 13 mini எந்த அளவு பர்ஃபார்மன்ஸோ அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இதுலேயும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஐஃபோனோட 12 Pro இந்த மாதிரி இருந்ததோ அந்த மாதிரி தான் இருக்குது. பெருசான இம்ப்ரூவ்மெண்ட் கேமராவில் இல்லை அப்படின்னு DSO மார்க்லேருந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ரியலாக யூஸ் பண்ணி பார்த்தா தான் உண்மை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 இடத்துல பிடிச்சிருக்கிற மொபைல்ஸ் என்ன அப்படின்ற கேள்வி வரும். ஃபர்ஸ்ட் 3 இடத்துல பிடிச்சிருக்க மொபைல்ஸ் கொஞ்சம் ஆச்சரியமான மொபைல்ஸ் தான். ஒன்று ஹுவாவேயோட P15 Pro அப்படின்ற மொபைல், ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐயோட Mi 11 Ultra, மூணாவது ஹுவாவேயோட P40 Pro Plus அப்படின்ற மொபைலும் 3 இடத்த பிடிச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த எம்ஐயோட மொபைல் பிடிச்சிருக்கிறது தான் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. அடுத்த அப்டேட் ரியல்மிலேருந்து அவங்களோட Q சீரிஸ். ஆமாம், இது வந்து இந்தியாவில் எப்பவுமே அவங்க வந்து நம்பர் சீரிஸாக லான்ச் பண்ணிடுவாங்க. இந்தியாவில் நம்பர் சீரிஸாக லான்ச் பண்ணுறதை கொண்டு போயிட்டு அப்படியே சைனாவில் Q சீரிஸாக லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த மாதம் சைனாவில் ரியல்மியோட Q சீரிஸ் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நிறைய லீக்ஸ் போயிட்டு இருக்கு. அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட Q3s அப்படின்ற நேமில் லான்ச் ஆகுமாம். இதனோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் இப்போ வந்திருக்கு. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3C சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. இதில் வந்து 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்க போகுது அப்படின்றத இந்த 3C சர்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது போக மற்ற ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து Snapdragon 778Gயோட இருக்குமா. ஸோ இந்த ப்ராசரை பார்க்கும்போது இது வந்து ரியல்மியோட 9 Proவா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அது போக இங்கே 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, 64 MPக்கான கேமராவோட 5000 mAh பேட்டரி, 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலை எடுத்து வருவாங்களாம். 144 Hz வந்து LCD டிஸ்பிளே தான் இருக்க போகுது, AMOLED டிஸ்பிளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த லீக் சொல்லுது. ஸோ அடுத்த மாதம் இந்த மொபைல் சைனாவில் லான்ச் ஆகுதான். அடுத்த அப்டேட் Amazon கிரேட் இந்தியன் சேல் பற்றி. ஆமாம், Amazon கிரேட் இந்தியன் சேலில் தாறுமாறான ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் மெயினான ஆஃபர் வந்து அவங்க வந்து ஒரு மெகா ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆஃபரை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது முன்னாடி சொன்ன மாதிரியே சாம்சங்கோட S20 FE அப்படின்ற மொபைல் தான், புதுசான மொபைல் இல்லை. இந்த மொபைலுக்கான பிரைசிங்கை இன்னைக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. 37,000 அப்படின்ற பிரைஸ்க்கு கொண்டு வராங்களாம். இது ரெகுலராக 50,000 அப்படின்ற பிரைஸ்க்கு சேல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை 37,000 அப்படின்ற பிரைஸ்க்கு கொண்டு வராங்க. கண்டிப்பாக சாம்சங் இது ஒரு நல்ல டீல் தான். அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு சில ஆஃபர்ஸும் இருக்கு. எம்ஐயோட Mi 11X இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 அப்படின்ற பிரைஸ் கெட்டு வராங்க. அதே மாதிரி ஐக்கூவோட ஐக்கூ Z3 இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது 15,000 15,500 வாங்க முடியும். அதே மாதிரி Z5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை உங்களால் 22,000 வாங்க முடியும். எல்லாத்துக்குமே தரமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் அந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்து அந்த வீடியோவில் மற்ற ஆஃபரை தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இன்னைக்கு உங்களோட நிறைய அப்டேட் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நம்புறேன். அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா என்ன, ஏன், எதுக்கு, எப்போ மாதிரி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு வீடியோட அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.